அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷத்தில் 2025 புதுசாக வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் என்னென்னலாம் ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, அப்புறம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணி வச்சுட்டோன்னா நடக்குதோ இல்லையோ, பட் வந்துட்டு பிளானிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2025 வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப்ட் தான். இதை நான் வந்துட்டு முன்னாடியே பண்ணியிருக்கணும், பட் வந்துட்டு எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ நோ இஷ்யூஸ். 1ஆம் தேதி லீவ் தான் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் டேவே கொஞ்சம் மோட்டிவேஷன் எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் கலராக இருக்கிற இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் கலர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணோன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோன் ஷேப்பில் வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சிசர்ஸ் வச்சுட்டு அழகாக கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்மாலாக, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி அந்த பேப்பர் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இது வந்துட்டு நமக்கு அந்த பேப்பர் கிராஃப்ட் மாதிரி அழகாக இந்த ஃப்ளார் மாதிரி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அழகாக ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக அப்படியே மைன்யூட் இதில் தான் நான் வந்துட்டு இந்த சிசர்ஸ் வச்சு வெட்டிகிட்டு இருக்கிறேன். சின்ன குழந்தைங்களா இருந்தீங்கன்னா கவனமாக சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்துட்டு பெரியவங்க ஹெல்ப் கேட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அழகாக ஃப்ளார் ஷேப்பில் விரியும். ஏதோ இதில் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது பண்ணுங்கள், இல்லைனா பேப்பர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா இன்னொரு ஷீட்டு எடுத்துகிட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். பட் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் அதை விட இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பரை மட்டும் லைட்டாக அப்படியே கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இதையே நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இதுவும் அதே மாதிரி குட்டி ஃப்ளாராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த 2 ஃப்ளாரும் இருக்கு இல்லையா, இந்த 2 ஃப்ளார் ஒரு ஃப்ளாருக்கு மேலே இன்னொரு அந்த பேப்பர் ஃப்ளாரையும் ஒட்டி விட்டோன்னா அது நமக்கு அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அதே சீசர்ஸ்லேருந்து அப்படியே பேக் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீறி விட்டுக்கிட்டேன். அது பார்த்திங்கன்னா பூ மாதிரி அழகாக அப்படியே இந்த பேக் சைடில் வந்துடும் தான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே. ஸோ இது வந்துட்டு பின்னாடி கீறி விடும்போது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள், பிகாஸ் வந்துட்டு வேகமாக பண்ணோன்னா இது பேப்பர் தானே. ஸோ வந்துட்டு எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக பண்ணோன்னா அழகாக அந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேக் சைடில் மட்டும் ஃபெய்பாண்ட் போட்டுட்டு நடுவில் மட்டும் ஒட்டி விட்டோன்னா இது 2 ஸ்டிக் ஆகிடும். ஸோ ஸ்டிக் ஆச்சுன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 கலரில் செஞ்சு வச்சுருக்கிறேன். இங்கே வந்துட்டு க்ரீன், அப்புறம் எல்லோ, அப்புறம் இந்த பேபி பிங்க்கு, அப்புறம் இன்னொரு மஸ்டர்ட் எல்லோலாம் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிங்க் கலரில் உள்ள அந்த ஸ்டிக்கி பேப்பரை எடுத்துக்கிட்டு அதை மாடி வந்துட்டு 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணி அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம 2025 இயர் வந்துட்டு வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ அந்த வந்துட்டு ரவுண்டு சர்க்கிளில் இருக்கிறதுல என்ன பண்ணேன்னா 2025 அப்படின்னு வந்துட்டு எழுதிக்க போகிறோம். ஸோ அதை வந்துட்டு ஸ்கெட்சில் தான் நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா 2025 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த மாதிரி நடுவில் ஒட்டணுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கலர் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எழுதினதுக்கப்புறம் இந்த கலர் வைஸ் அரேஞ்ச் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2025 எழுதியிருக்கோம் இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஃப்ளார் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்க்க வந்துட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு நான் வீட்டில் வந்துட்டு ஒட்டுற மாதிரி எனக்கு வந்துட்டு என் கண்ணுக்கு எப்பயுமே தென்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஏரியாவில் தான் நான் இதை ஸ்டிக் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா பின்னாடி இந்த பேக் சைடில் வந்துட்டு டபுள் சைட் டேப் இருக்கும் இல்லையா, ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நான் மொத்தமாக இருக்கிற டேப் இல்லாமல் இந்த தின்னாக இருக்கும் இல்லையா அந்த டேப் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை எடுத்தோன்னா நமக்கு டபுள் சைடு ஒட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் இதை என் ரூமில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அழகாக இந்த 2025 டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கீழே இருக்க கிராஃப்ட்டும் நம்ம வீடியோவில் செஞ்சது தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய்.